ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவரையும் ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை மிக காரசாரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் இன்று திடீரென சட்டப்பேரவையில் எழுந்து பேசிய சில அம்சங்கள் மட்டுமே இன்று தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பேசிய ஒரு பேச்சை ஒப்பிட்டு தான் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசுகிறார். ஆதாரம் என ஒவ்வொரு ஊழலுக்கும் எதிர்க்கட்சியினர் ஆதாரம் கேட்கிறார்கள். அந்த ஆதாரம் குறித்த அனைத்து கோப்புகளுமே தன்னுடைய டேபிள் மீது இருக்கிறது. அதை ஓப்பன் செய்ய வைத்து விடாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை எட்டக்கூடிய வகையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று பேசியிருக்கிறார். ஊழல் சார்ந்த ஆதாரங்கள் எதிர்க்கட்சிகள் குறித்து முதலமைச்சரிடம் இருந்தால் நடவடிக்கை எடுப்பதில் என்ன தயக்கம் இருக்கிறது என்ற ஒரு பக்கம் கேள்வி எழுப்புகிறார்கள். மற்றொரு பக்கம் முதலமைச்சர் ஏன் திடீரென இந்த எச்சரிக்கையை எதிர்க்கட்சிகளை நோக்கி விடுக்கிறார் என்ற ஒரு மற்றொரு கேள்வியும் இருக்கிறது. இதை ஒட்டிய தலைப்பை தான் ஜெயா பிளஸ் இன்று விவாதத்திற்கு வடிவமைத்திருக்கிறது. 3 துறை கோப்புகளை ஓபன் பண்ண வச்சிடாதீங்க என கூறும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் எதிர்க்கட்சிக்கு அச்சுறுத்தலா, சரியான நேரத்திற்கான வியூகமா என்ற தலைப்பின் கீழ் தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். 4 விருந்தினர்களும் நம்மோடு இந்த விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். முன்னதாக இணைந்திருக்கக்கூடிய திரு பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன், மதிமுகவிலிருந்து திரு காரி செல்வராஜ் மற்றும் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு ராஜசேகர். உங்கள் மூவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் நான் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வரவேற்று விடலாம். ஜீவ சகாப்தன், உங்கள்கிட்ட தொடங்கலாம் நினைக்கிறேன். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடியது, ஒவ்வொரு விஷயங்களிலும் ஊழல் செய்திருக்கோம் ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தோடு சட்டமன்றத்தில் பேசுங்க அப்படின்னு அமைச்சர் மத்தியிலும் சரி, முதலமைச்சர் பேசும்போதும் சரி, எதிர்க்கட்சிகளுடைய குரல்கள் சட்டமன்றத்தில் ஒலிப்பதை கேட்க முடியுது. இன்று முதலமைச்சரே எழுந்து சொல்லிவிட்டார், ஆதாரங்களோடு சில கோப்புகள் என்னுடைய மேசையின் மீது இருக்கிறது, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கூடிய வகையில் பேசுகிறார். என்ன புரிஞ்சுக்கலாம் முதலமைச்சருடைய பேச்சிலிருந்து? ரீல்ஸ்க்கான கண்டென்ட் தான், வேற என்ன இதில் என்ன இருக்கு? ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னா, ஒரு நல்ல முதலமைச்சர் ஓப்பன் பண்ணி ஊழல் பண்ணவனு பிடிச்சி உள்ள போடணும்ல. அம்பலப்படுத்துறத விட்டுட்டு ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. அவர் இன்னும் அந்த பசுபதிட்டையும் அந்த வில்லன்கள்ட்ட பேசுகிற அதே டயலாக் தான். திருப்பாச்சிலையும் சிவகாசிலையும் இந்த அவருக்கு ரொம்ப பிடித்த டைரக்டர் பேரரசு, அவர் ரேஞ்சு அந்த பிஎன்சி சென்டர் ரேஞ்சு, அதே டைலாக பேசுகிறார். ஊழல் இருக்குன்னா போட்டு ஊழல் இருக்குன்னா உண்மையில நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அதெல்லாம் ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, என்ன பேச வைக்கிறியா படையப்பா சிவாஜி மாதிரி, இது என்ன டைலாக்? எல்லோருமே ரீல்ஸ் பேட்டர்னு அந்த 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கரெக்டாக இன்ஸ்டால போடுறது. ஏன்னா அதுக்கு மேலே தாங்காது. ஒரு 20 நிமிஷம் பேட்டியோ 30 நிமிடம் பார்க்குற அளவுக்கான நபர்கள் கிடையாது அவங்க எல்லாம் அந்த 15 செகண்ட்ல டான்ஸு, பாட்டு, பஞ்ச் டைலாக், இது மூலமா எதையாவது இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். திமுக தீய சக்தி, மற்றவங்களாம் ஊழல் சக்தி, நான் மட்டும்தான் காப்பாற்ற வந்தவனுங்கிற அந்த ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு சட்ட இது தேவையில்லை, பிரிமியா பேசியா தேவையில்லை, முகாந்திரம் தேவையில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தேவையில்லைங்க. இப்படிங்கிறது அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓப்பன் பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானங்க. தமிழ்நாட்டு வரி பணத்தை தானே ஊழலா போட்டு வச்சிருக்காங்க. ஏதோ 3 ஃபைல் வந்திருக்கு, 3 துறை வந்திருக்கு, அவர் சும்மா சொல்லலை, வந்துருச்சு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னு சொல்றது ஒரு முதலமைச்சர் பேச்சா? எதுக்கு அவர் 3 மாசமா ஓபன் பண்ணாம வச்சிருக்காரு? ஓபன் பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. இப்படி கூட புரிஞ்சுக்கலாம்ல. முதலமைச்சர் அதே இடத்துல தான் பேசுறாரு, தகுந்த நேரம் வரும்போது இத பத்தி எல்லாம் பேசுவோம். என்னங்க நேரம் வருது? நீங்க எதிர்க்கட்சிகள் எழுந்து நீங்க அமளியில ஈடுபடாதீங்க, எப்ப பாரு ஆவணம் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கேட்காதீங்க, எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். இது என்ன எச்சரிக்கை? தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் முதலமைச்சர், திமுக அதிமுகவுக்காக கிடையாது. பஞ்ச் டயலாக் பேச இல்ல. ஒருத்தர் ஊழல் பண்ணிருக்காங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானங்க. இவங்க ஆட்சி மீதே ஏகப்பட்ட ஊழல் 100 நாள்ல வந்துருச்சு. இவங்க வந்த நாளிலிருந்து 2 விஷயத்தை நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஐயோ ஊழல் ஒழிஞ்சிருச்சு, சூப்பர், லஞ்சம்ங்கிறதே கிடையாது, ஊழல்னா என்னங்கிற வார்த்தையே யாருக்கும் தெரியாது, இது ஒண்ணு. அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துருச்சு, தலித்துகள் 8 பேர் வந்துட்டாங்க, இதையே தான் திருப்பி சொல்றாங்க. மாநில சுயாட்சி பறி போயிருச்சு, ஆளுநருக்கு அங்கே ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, வந்தே மாதரம் உள்ள வருது, பிஜேபி நினைத்த எல்லாம் கட நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்க வந்துகிட்டு எல்லாத்தையும் இது பண்றது. இவங்க ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மீதே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை இது இருக்கு. பழனி 2 கோடி மதிப்புள்ள நிலத்தை 100 கோடிக்கு வாங்கினாங்கிற கேஸ் இருக்கு. அது ரிஜிஸ்டர் பண்ண காமெடி எல்லாம் சினிமாவோட சூப்பரா இருக்கு. அன்னைக்கு பண்ண வேண்டியவர் லீவு, ஏதோ ஒருவரை பக்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க. கொடைக்கானல்ல இருந்து, அதுவும் பழனியில இருந்து ஆயக்குடி திண்டுக்கல் எல்லாம் இருந்து எடுக்காம மலை மேல ஏறி எடுத்திருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவர் லீவு, அன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தரை பண்ணி அவசரமா பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்தது, எங்களுக்கு தெரியாது, அப்புறம் தெரியும், நாங்க பண்ணல, என்னென்னமோ. இது குறித்து விசாரிக்க வந்த ஒருத்தர் பகுருதீனா அன்வருதீனா ஜெயிலே இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் என்ன கணக்குனே தெரியல. எப்படி அவர் விசாரணை கஸ்டடி இடத்துல இப்படி இறக்குறாங்க, ஒரு முக்கியமான ஃபைல்ஸ் விசாரிக்கும் போது இறக்குறாங்க. இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயில் அந்த வேல் காணான்னு சொன்னப்ப
எப்படி அவர் அந்த அறங்காவலர் இறந்தாரு, கொலையா தற்கொலையா வந்து கடைசியில் கொலை தான் வந்தது. அந்த கலைஞர் நீதி கேட்டு நெடும்பயணம் நிகழ்ந்த அந்த சமயம்லாம் அது மாதிரி இவ்வளவு பெரிய விஷயங்கள் அசால்ட்டா நடக்குது. கவர்மெண்ட் வந்ததுலேருந்து மாணவர்கள் மீது அடக்குமுறை, கஞ்சா சப்ளை, போதை பொருள் கேட்டா 20 பேரை வச்சு அடிச்சு கொலை. போலீஸ் வந்து நிர்வாகத்துக்கு சார்பா இருக்கு. நிறுவனங்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கு மட்டும் தான் சாதகம். இதெல்லாம் மறைப்பதற்கு தான் ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டா சும்மா முதலமைச்சர் எதையாவது போட்டுக்கிட்டு நீங்க ஊழல் பண்ணலையா, நீங்க இது ரொம்ப ஜெனரலான கண்டென்ட்டுங்க. அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணுவானா மக்கள் எல்லாரும் நம்புவாங்க. நீங்க ஊழல் பண்ணி தானே வந்தீங்க, அது 10 பொதுவாக சொல்லலாம். அதுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லை, போட்டு அடிக்க வேண்டியது. போட்டு அடிச்சுட்டு இது பண்ணிட்டு எதையாவது மரபுக்கு எதிராக செய்யறது, மதச்சார்பற்ற தன்மையை சீர்குலைக்கும் விதமாக பைபிளை புகழ்ந்து பேசுறது, பகவத்கீதையை பேசுறது, திருப்பதி கோயிலை கொண்டு வைக்கிறது, ஏதாவது ஒரு காமெடி நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. 3 குழந்தை பெற்றுக்கோங்கன்னு இருக்காங்க. இன்னைக்கு 3 குழந்தை பெற்று 3ஆவது குழந்தைக்கும் 1 வருஷம் லீவ் விடுங்கன்னு இருக்காங்க. பெண் ஏன் அடிமையானாலும் பெரியார் பிறந்த இந்த மண்ணில் பெண் அதிகம் குழந்தை டாக்டர்லாம் இருக்காரு, பெண்ணை வந்து திருப்பி குழந்தை பெற்றுக்கிற மிஷின் ஆக்காதீங்கன்னு சொல்லி பெரியார் அன்னைக்கே பேசி இந்திரா காந்தி பெரியாரை கூட்டு குழந்தை பெற்றுக்காதீங்கன்னு பிரச்சாரம் செய்யுங்க ஐயான்னு வானொலியில் பிரச்சாரம் செய்ய வச்சாங்க. அந்த அளவுக்கு இருந்த நாட்டுல இது எல்லாமே தப்பான விஷயம் தான். பெண்ணை 3ஆவது குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்ல வைக்கிறதே தப்பான விஷயம். அது தமிழ்நாடு முன்னெடுக்கல இல்ல, ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்த இந்த திட்டம் தான். இதெல்லாம் ஏன்னா அந்த தொகுதி மறுவரையெல்லாம் பேசும்போது மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க கணக்கு பிரிக்கிறீங்க, மக்கள் தொகையை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஏற்பாடு தானே. இதை எப்படி ஒரு தனிப்பட்டதுல ஒரு பெண்களை இன்னும் நீங்க மீண்டும் அதே குழந்தை குடும்ப கட்டுப்பாடுங்கிற கான்செப்டை 71 கொண்டு வந்து அதை சிறப்பாக கடைபிடித்த மாநிலம் தமிழ்நாடு. இல்ல அதனுடைய பின்விளைவு தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். அது இந்த டெல்லிங்கிற அமைப்பு என்னைக்கும் தமிழர்களுக்கு எதிராக இருக்கு. அது இதை நீங்க இப்படி பேசுற பெண்கள் வந்து பலியாக முடியாது. பெண்கள் குழந்தை பெற்றுக்கிற மிஷின்ங்கிறது ஹிட்லருடைய தத்துவம். நீ குழந்தை பெற்று தந்துட்டே தா, நாட்டுக்காண்டி குழந்தை பெற்றுத்தா. இந்துத்துவவாதிகள் இந்துக்கள் அதிகம் குழந்தை பெற்று எங்கேயுமே எல்லா மதவாதிகளும் குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலயும் கட்டாயம் 3ஆவது குழந்தை சொல்லுங்க, அதற்கு விடுப்பு தருகிறோம் சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு விடுப்புங்கிறேன் நான் கேட்குற கேள்வியே அதுதான். இனிமேல் சில விஷயங்களை ஸ்ட்ரைட்டா அடிங்க. நம்ம பகுத்தறிவு முற்போக்கு எல்லாத்துலயும் பின்னோக்கி போயிருவோங்கிற பயம் இருக்கு. 70-80களில் நம்ம பேசின முற்போக்கான விஷயங்களா இன்னைக்கு திருப்பி பிற்போக்கான விஷயங்கள் நார்மலைஸ் ஆகுது. இன்னைக்கு பெண்கள் லிவிங் டுகெதரை பத்தி பேசுறாங்க. ஏன் குழந்தை பெற்றுக்கிறோம்னு கேட்குறாங்க. நாங்க 5 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கிறோங்கிறாங்க. ஒரே ஜாதியில பண்ண வேணாங்கிறாங்க. என்னென்னமோ அடுத்த கட்டத்துக்கு மக்கள் பேசுறாங்க. அது பெரிய சிறிய அளவுனாலும் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தான் உடல் யாருக்குங்கிறது தீர்மானிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் குழந்தை பெற்றுக்கணுமா வேணுமா தீர்மானம். இன்னைக்கு வந்துட்டு 3ஆவதும் குழந்தை பெற்றுக்கோ, குழந்தை பெற்றுக்கிட்டா நாங்கள் சலுகை தரோம்னு சொல்றது சரியான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்ல, சிஜேடி பிரபாகர் அந்த கத்தோலிக்க திருச்சபையில கலந்துருக்காரு. கருக்கலைப்பை வந்து தடை செய்யக்கூடாது, கருக்கலைப்பு இருக்கக்கூடாதுன்னு பேசியிருக்காரு. இதெல்லாம் கத்தோலிக்க அடிப்படைவாதம். இந்த அடிப்படை இது இந்துத்துவா ஏத்துக்கோ. இந்துத்துவாவும் இதுதான். மதவாதிகள், ஹிட்லர், பாசிச நாசிசவாதிகள் பெண்கள் பிள்ளை பத்து தந்துகிட்டே இருக்கணும், நாட்டுக்காண்டி ராணுவத்துக்காண்டி. அந்த தன்மையெல்லாம் தாண்டி ஒரு ஜனநாயக தன்மைக்கு வந்ததுக்கு பிறகு பெண் உடம்பை பரிசோதனை ஆக்குறாங்க. இது எல்லாம் கவனிச்சுதான் பார்க்கணும் நம்ம. பேசலாம். திரு காரை செல்வராஜ், ஜீவா சொல்றது போல முதலமைச்சர் இன்றும் ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் பேசியிருக்கார், அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா முதலமைச்சருடைய பேச்சை? அது இன்னும் கொஞ்சம் சீரியஸாகவே நம்ம பேசணும். அதை தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 4 டிகேட்ஸ் எடுத்துக்கங்களேன், ஒரு 5 டிகேட்ஸ் கூட எடுத்துங்க. ஊழல் குற்றச்சாட்டுக்கு நிரூபணமாகி சிறைச்சாலைக்கு சென்றது யார்? நமக்கு தெரிஞ்ச பெரிய ஆள்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். வேறு எந்த அமைச்சர்கள் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த அமைச்சர்கள் ஊழல் செய்தார்கள் என்று நிரூபணமாகி ஏதாவது ஒரு கேஸ் வந்திருக்கா? வரல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்ககிட்ட தெளிவான கோப்புகள் இருக்கிற பொழுது அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். ஒன்று, அந்த கோப்புகளுடைய உறுதித்தன்மை இன்னும் முழுமையாக அவருக்கு கிடைக்காமல் இருப்பதனால் அதை வைத்திருக்கலாம். இல்லை, முழுமையாக அது கிடைத்திருக்கிறது, அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது, அந்த ஆதாரங்களை நம்ம சரியான நேரத்தில் வெளியிடுவோம். இப்போ தான் வந்து 100 நாள் ஆச்சு, இப்போ அந்த பிரச்சனையை நம்ம இப்போ கிளப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்சம் ஸ்டடி ஆகிடுவோம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கூட போகலாம். இல்லை, அந்த தேவை ஏன் ஏற்படுது? அந்த தேவை ஊழலை ஒழிப்பது தான் உங்களது லட்சியம் அப்படின்னா ஊழல் செய்தவர்களுக்கு உடனடி தண்டனை வாங்கி கொடுக்கணும், சட்டப்படி நடவடிக்கை. இப்போ காரை செல்வராஜ் சொல்றதுலேருந்து தேவையான நேரத்தை ஒருவேளை முதலமைச்சர் விஜய் எண்ணி பார்க்கலாம். அப்போ அது அரசியல் தானே? கண்டிப்பாக அரசியலுக்காக நீங்கள் செய்கிறீங்களா? என்னை திறக்க வைத்து விடாதீர்கள் என்று சொன்னாலே அரசியல் தானே. அப்போ நான் எப்பொழுது திறப்பேன்? நீங்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் நான் திறக்க மாட்டேன், நீங்கள் ஏதாவது சேட்டை பண்ணால் திறப்பேன். அது ஒரு மிரட்டல் துணி தானே. ஏன்னா இப்போ இன்றைக்கு உங்களுக்கு நம்ம ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் இந்த லஞ்ச ஊழல் குறித்து வந்து மிக கவனமாக கையாளுகிறார்
இப்போ இன்றைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் என்று சொல்லுவதே ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறோம். ஊழலற்ற ஒரு நிர்வாகம் வருங்கிற மிகப்பெரிய ஆவல் இருக்கிறது. இப்போ தான் தொடக்கம். ஆனால் இப்பொழுது முதல்வர் அலுவலகம் வந்து 5.5 கோடியிலே வந்து இந்த டெண்டர் விட்டதில் தாமதம் இருக்கிறது. 90% பணிகள் முடிந்து விட்டதற்கு பிறகு இந்த டெண்டர் எதற்குங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அமைச்சர் அண்ணாமலை இப்போ அறிவித்தார். இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தியை சொன்னார். நிறைய ஆடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கினாங்கங்கிற ஆடியோ ரெக்கார்டிங்கெல்லாம் என் கையில் இருக்கிறது. தேவைப்படும் போது நான் வெளியிடுவேன்னாரு. இதுக்கு முன்னால் இதே அண்ணாமலை திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி பத்திரிகையாளர்களெல்லாம் கூட்டி பெரிய ப்ரெசன்டேஷன்லாம் காமிச்சு முடிச்ச உடனே கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இல்லை இப்போ கேட்காதீங்க, நீங்கள் ஒரு வாரம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள், ஒரு வாரம் கழித்து தனியான ஒரு மீட்டிங் கூப்பிட்றேன், அப்போ வந்து நீங்கள் எந்த கேள்வி வேணால் கேளுங்கன்னாரு. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து எதுவும் நிரூபணமாகலை. அதற்கு பிறகு அவர் பேட்டியும் கொடுக்கல. ஸோ இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது அடுத்தவர்களை பயமுறுத்துவதற்காக பயன்படுத்துவது என்பது நாம் எடுத்திருக்கிற அந்த அடிப்படை சிந்தனைக்கு வேறுபாடாக அமைந்துவிடும் என்பதை முதல்வர் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்ல, கவனத்தில் கொள்ளாமலா இந்த பேச்சை இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசணும். ஏன்னா தாவேக்காவை பலரும் ஆதரிப்பதற்கான முக்கியமான காரணம் ஊழல் எதிர்ப்பை ரொம்ப கடுமையா முன்னெடுக்கிறாங்க. ஆனா முதலமைச்சருடைய பேச்சும் இன்று அதிலிருந்து காரை செல்வராஜ் அவர்களுடைய இந்த வாதங்களும் ரெண்டுமே மாறுபட்ட வகையில் இருக்கு. அப்ப முதலமைச்சர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகுகிறார். அரசியலுக்கு இந்த ஊழலை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறார். காரை செல்வராஜ் நல்ல கேள்வி. அவருடைய நிர்வாகத்தில் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். ஒன்று ரொம்ப தெளிவாக இருக்கார். ஒன்று அது நடைமுறையில் இருக்கிறதா, இன்னும் கீழ்மட்ட அரசு அலுவலகங்களில் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. இன்னும் ஒரு சில இடங்களில் வாங்கிட்டு தான் இருக்காங்க, சிக்கிறாங்க, பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க, அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு 1 வருடம் கழித்ததற்கு பிறகு அது முழுமையான வீழ்ச்சி என்னங்கிறது நமக்கு புரியும். இப்பொழுதைக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, இப்படி வெளிப்படையாக ஒரு முதல்வரே அறிவித்திருக்கிறதே மகிழ்ச்சியில் கொள்கிறோம். அந்த மாதிரி தன்னுடைய நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் நினைப்பவர் கடந்த கால நிர்வாகத்தில் இருக்கிற குறைபாடுகளையும் நிச்சயமாக உடனடியாக சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. அதில் தான் நான் ஆரம்பத்திலே வச்சேன். அவருக்கு வந்து அந்த கோப்புகள் முழுமையான கோப்புகள் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ KN நேரு அவர்கள் மீது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீரில் 306லேருந்து 1020 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பெற்றிருக்காங்கிற வழக்கு EDயில் இருக்குது. இன்னும் FIRே பதிவு பண்ணலை. பெரியசாமி கிட்ட இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மீது வழக்கு இருக்கிறது. அவர் எத்தனையோ முறை உள்ளே போயிட்டு நீதிமன்றத்தில் விசாரணைகள்லாம் போயிட்டு வந்துட்டார். அவர் மேலே இதுவரைக்கும் குற்றச்சாட்டு நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை கிடைக்கலையா இல்லை கொடுக்காமல் இருக்கிறாங்களா தெரியாது. நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வைத்தியலிங்கம் அவர்கள் SP வேலுமணி மீது தாவேக அரசின் நிலைப்பாடு என்பது ஊழல் குறித்தாக இருந்தாலும் இது போன்ற நிலைப்பாடு வருகிற பொழுது கடந்த காலங்களில் செய்த ஊழல்கள் இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் ஒன்று அறிவிச்சிருக்கார். இந்த பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை வருகிற பொழுது ஒவ்வொரு டெண்டர்லையும் ஊழல் நடந்திருக்கிறது, நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம்னு சொல்லியிருக்கார். இல்ல செல்வராஜ் சார், கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் செய்த ஊழல்களை திமுக சுட்டி காட்டுவாங்க, திமுக ஆட்சி காலத்தில் செய்யக்கூடியதை அதிமுக சுட்டி காட்டுவாங்க. இன்னைக்கு நீங்களும் அதே வேலையை தான் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் உடனடி நடவடிக்கை எடுங்க. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் என்று ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு, உரிய ஆதாரங்களோடு என்னுடைய டேபிளில் இருக்கின்றார். ஆதாரம் இருக்குன்னு முதலமைச்சரே ஒத்துக்கிட்டாரு. ஆதாரம் இருக்கும்போது நடவடிக்கை எடுப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் கேட்குறேன். ஆதாரம் வேறு ஏதாவது நீங்கள் யோசிக்கிறீங்களா? இதை வச்சு மிரட்டி எதுவும் பண்ணலாம் பார்க்க வேண்டாம். இப்போ இந்த மானிய கோரிக்கைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் சொன்ன அதுதான் அந்த ஆதவ அர்ஜுனா சப்ஜெக்டையும் சொன்னேன். ஒவ்வொன்றுக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோங்கிறது. இது வந்து நீங்கள் ஒன்றை வந்து திடமாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற மனநிலை வருகிற பொழுது தான் அதை திடமான அப்ரோச்சாக நம்ம பண்ண முடியுமே தவிர, நான் கையில் வச்சுருக்கேன், நான் கொடுப்பேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் திடமான நம்பிக்கை வந்துடாது. அப்பொழுது இந்த வெள்ளை அறிக்கைகள் மூலமாக ஒவ்வொன்றாக வெளியில் வர அதற்கான அடிப்படை ஆதாரங்களை ஒன்றொன்றாக வெளியிட்டு அதோடு சேர்த்து இதையும் வெளியிடுகிற பொழுது இரண்டிற்குமான ஒரு ஒப்புதல் நம்ம சொல்ல முடியும். பரவாயில்ல, இதுக்கு முன்னால் அந்த பார்வையை தான் ஜீவா சொல்றாரு. இதுதான் ரீல்ஸ் கண்டென்ட். இப்போ நீங்க ஒட்டுமொத்த ஆவணங்களும் இருக்கும்போது ஒவ்வொரு ஆவணமா கொடுத்து ஃபைனலா ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முதலமைச்சர் இந்த ஆவணத்தை வெளியிடுவார்ன்றதா ஒரு ரீல்ஸ். கிளைமேக்ஸ் ரீலுக்காக இல்ல, நிஜத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, நிதர்சனத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான கால அவகாசம் தேவை. மொத்த ஆவணமும் உங்ககிட்ட தான் இருக்கு, வேற யார்கிட்டயும் இல்ல. மொத்த ஆவணமும் இருக்கும்போது நீங்க அவங்க மேல வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிறது எப்படி இருக்கு? இந்த மொத்த ஆவணத்துல ஒத்த
பேப்பரா வெளியில விட்டு ஃபைனலா மொத்த பேப்பரையும் வெளியிட்டு நான் வழக்கு போடுவேன்றது எப்படி இருக்கு? அதான் கேட்கிறேன். நான் அதுக்கு தான் 2 விஷயங்களை சொன்னேன். கடந்த காலத்தில் இது வரைக்கும் அமைச்சர்களை எவ்வளவு வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கோம். எந்த அமைச்சராவது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருக்கிறதா தமிழ்நாட்டில்? ஒரு 30-40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு கூட வைத்து இல்லை. இந்த சூழ்நிலையை கடந்து ஒருவர் ஒருத்தரை சிந்திக்கிற பொழுது வெளிப்படையாக இருக்கிறது நான் வெளியிடுவேன் என்று சொல்லுவது என்பதே இதுவரையில் நடந்திராத ஒரு செய்தி. வெளியிடுகிற பொழுது ரொம்ப அழுத்தமாக இதுவரைக்கும் திமுக ஆட்சி காலத்திலுமே அதிமுக ஊழல்களை வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக ஊழல்களை வெளியிடுவோம் சொல்லியிருக்காங்க. சோ இது நடக்காத ஒண்ணு, நடந்த ஒண்ணுதான். ஆனா அதுல முதலமைச்சர் விஜய் எப்படி வேறுபட்டு இருக்கிறன்றதா கேள்வி. இல்ல, முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே அறிவிச்சிருக்காரு, ஆதாரங்களோடு தயாராக இருக்கிறத வெளியிட்டு தானே ஆகணும். காலம்தான் அது. இது எடுத்துக்கிறேன். நம்ம திரு சுகுணா திவாகர், இன்னைக்கு முதலமைச்சருடைய பேச்சு ஜீவா டன்னா முதல் முறையா கேட்கும்போது, ஜீவா இது ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டுங்க, எப்பவுமே முதலமைச்சர் ரீல்ஸ் செய்வார், இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னொரு ரீல்ஸ் செஞ்சிருக்காரு. காரை செல்வராஜ்கிட்ட கேட்கும்போது, இல்லைங்க இதுவரைக்கும் யாரும் எந்த முதலமைச்சரும் இப்படி பொதுவெளியில் அறிவிச்சதில்லை, இருக்கு நாங்கள் வெளியிடுவோம். இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிக்கிறதே ஒரு மற்றொரு கோணத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்றார். ஆனால் முதலமைச்சருடைய பார்வை வேறு வகையில் இருக்கு. இடைத்தேர்தல் வருது, அதுலையாவது ஒரு நல்லது நடக்கும் மட்டுமே தான் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன்றாரு. என்ன சொல்ல வராரு, என்ன புரிஞ்சுக்கணும் முதலமைச்சருடைய பேச்சிலிருந்து? 2 ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஒன்று என்னன்னா, நீங்கள் சொன்னது மாதிரி முதல்ல என் டேபிளில் ஒரு 3 ஃபைல் இருக்குது, 3 துறை சார்ந்த ஃபைல் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, நான் பேசக்கூடாது, பேசுங்கிறீங்க, நான் ஏன் பேசலை அப்படின்னா இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்குது. இப்போ இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஜீவா சொன்னதை போல் விஜயனுடைய செயல்பாடுகள்ங்கிறது ஒரு ஸ்கிரிப்டடாகத்தான் நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாகவே ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்ததிலிருந்து அவர் ஒரே ஒரு முறை தான் பேசியிருக்கார். தீர்மானங்கள் வாசித்ததெல்லாம் விட்டுருங்க. அவர் நேரடியாக பேசியது அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை தான். அது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த காவிரி பிரச்சனை குறித்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அப்படி பேசுகிறப்பே அவர் தவறான தகவல் சொன்னார். முதலமைச்சருக்கு குறுவை தொகுப்புக்கும் வறட்சி நிவாரணத்துக்கும் இடையில வித்தியாசமே தெரில அப்படிங்கிறது அம்பலமானது. அதை தாண்டி அதுக்கு பிறகு முதலமைச்சர் தொடர்ச்சியாக அவர் போன வாரமும் பேசல, இந்த வாரமும் பேசல. அதை தாண்டி ஒரு 4 அமைச்சர்கள் திருப்பி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆதவர்ஜுனா, அவர் புஷியா, ராஜ்மோகன், நிர்மல்குமார், அப்பப்ப புஷியானு. இதுல இவர்களுமே நிறைய தவறான தகவல்களை கொடுக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலேயே ஆளுங்கட்சி உறுப்பினருடைய பேச்சு அதிக அளவில் அவை குறிப்பில் நீக்கப்பட்டது இப்பதான் முதல் தடவை. அந்த அளவுக்கு தவறான தகவல்கள் நிறைய கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு பக்கம் பேசவே பேசாத முதலமைச்சர், இன்னொரு பக்கம் தப்பா பேசக்கூடிய அமைச்சர்கள். அப்போ தாவேகா ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நேரலை மூலமாக மக்களுக்கு இந்த செய்தி கடத்தப்படுகிறது. அப்படி ஒரு விஷயங்கிறப்ப இன்னைக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதை தாண்டி நாளைக்கு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு, நாளைக்கு ஒரு சட்டசபைக்கு வர மாட்டாரு. அப்புறம் வீக்கெண்ட் எப்பயுமே அவர் லீவ் எடுத்துக்குவார். வாரத்துக்கு 5 நாள் மட்டும் தான் வேலை பார்ப்பார். அப்போ இந்த வாரம் வைப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் இன்னைக்கு அதை பேசியிருக்காரு. இன்னொன்று, எதிர்க்கட்சி தலைவர் சட்டசபையில் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் சட்டசபையில் இருந்து பேசுறாருன்னா எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்வார். எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறப்ப இவருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படிங்கிறப்ப எதிர்க்கட்சி தலைவர் இல்லாதது ஒரு வசதியாக இருக்கிறது. அப்போ என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா 2 விஷயத்த. முதல்ல ஃபைல் இருக்கிறது. முதல்ல இது என்ன ஃபைல்? இப்போ நீங்கள் இப்போ சிஏஜியுடைய ஃபைல் இருக்கு இல்லையா, தலைமை கணக்கு தணிக்கை அறிக்கை அப்படின்னா, அது சீக்கிரம் ஒரு ரகசியமான டாக்குமெண்ட்லாம் இல்லை. அது சட்டசபையிலே வைக்கப்படும், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்படும், அரசு நூலகத்திலையும் அது இருக்கும். அப்போ நீங்கள் என்ன துறை சார்ந்து என்ன விதமான ஆய்வுகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சிஏஜி ஃபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்காக ஒரு குழு போட்டீங்களா? குழுனா யார் அந்த குழுவில் இருக்காங்க? அதுக்கு ஏதாவது ஃபண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? இது நமக்கு தெரியாது. சரி, ஓகே, இன்டர்னலாக நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு 3 துறை சார்ந்த இது வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுவது தான் முதலமைச்சருடைய கடமை. ஓப்பன் பண்ணி ஆதாரங்களை வெளியிட்டு அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட. அதுதான் இதற்கு முன்னால் போடப்பட்ட வழக்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குதிரை பேர வழக்கு அப்படின்னு ஒன்று போட்டாங்க. குதிரை பேர வழக்கில் பார்த்தோம்னா அந்த வழக்கில் இருந்து அத்தனை பேருக்குமே ஜாமீன் வழங்கிடுச்சு நீதிமன்றம். திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த வழக்கில் அந்த தாவேகா எம்எல்ஏ, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு 15 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு 35 கோடி 50 கோடி விதவிதமாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வழக்கில் பிடிபட்ட 2 தடவை தான் பணத்தை பிடிச்சிருந்தாங்க. முதல் தடவை 60 லட்ச ரூபா பிடிச்சிருந்தாங்க. பின்ன அடுத்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் 2 கோடியே 80 லட்சம், மொத்தமே 3 கோடியே 40 லட்சம் தான் பிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு எம்எல்ஏவுக்கான அமௌண்ட் கூட வரல. அப்போ அது நிற்கலை. அதே மாதிரி டாஸ்மார்க் பற்றி ஒரு இது போட்டாங்க, அந்த எஃப்ஐஆருமே பெருசாக நிற்கலை. அப்போ இவங்க ஆதாரம்னு சொல்லக்கூடிய எதுவுமே பெருசாக நிற்கலை. சட்டமன்றத்தில் இவங்க வாய் போன, அதாவது பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி பேச முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன்
அந்த 15,000 கோடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்ப தங்கம் தென்னரசு எழுந்து கேள்வி எழுப்பினார். எங்க 15,000 கோடி வந்துச்சு, என்ன கணக்கு இருக்கிறது அப்படின்னா, இல்ல வந்துரும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆதாரங்கள்ங்கிறது இல்லை அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். அப்ப இது ஒரு மிரட்டல். உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க வந்து அது காட்ட வேண்டியதுங்கிறது இவருடைய கடமை. அது வந்து காட்டல. இன்னொன்னு பொதுவாகவே இந்த ரெண்டாவது விஷயத்தை நான் அடுத்த ரவுண்ட்ல கூட பேசுறேன். இல்ல திவாகர் சார், முதலமைச்சர் என்கிட்ட ஆவணங்கள் இருக்கு, ஊழல் நடந்திருக்கு, 3 துறைகள் சார்ந்த ஆவணங்கள் என்னுடைய டேபிள்ல இருக்கு அப்படின்றாரு. எதிர்க்கட்சிகள் கடந்த சில நாட்களாகவே ஊழல் குற்றச்சாட்டுக்களை துறை சார்ந்த அமைச்சர்கள் மானிய கோரிக்கையில சொல்லும் போதும் கூட ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட, ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாங்க. சபாநாயகரிடம் கூட பலமுறை கேட்கப்பட்டது. என்னிடம் ஆதாரம் இருக்குன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. வரும் காலங்கள்ல வெளியிடப்படும். இதை எப்படி நம்ம ரீல்ஸ் கண்டென்ட்டா புரிஞ்சுக்க முடியும்? ஒரு முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தானே பேசுறாரு. அதுல என்ன தவறு இருக்கு? இல்ல ஆதாரம் இருக்குன்னு அவர் சொல்ல, நீங்க நல்லா கவனிங்க. என் டேபிள்ல ஃபைல் இருக்கு, நான் இன்னும் ஓபன் பண்ணலன்னு இருக்கேன். இல்ல ஆதாரங்களோட இருக்கு அப்படின்னு இருக்காரு. நான் பலமுறை கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை எழுதிட்டு கூட வந்திருக்கேன். ஆதாரங்களோட என்கிட்ட 3 ஃபைல் இருக்கு, அதை ஓபன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்ற ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு. அது எதிர்க்கட்சிகளுக்கான ஒரு பதில் தானே. அதுல என்ன இருக்கு? என்ன ஆதாரம் வெளியிடணும்? வெளியிடப்படும், வெளியிட மாட்டோம்னு உங்க எந்த இடத்துலயும் சொல்லல. இல்ல இல்லையே, ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு துறை இருக்கிறது. ஓபன் பண்ற ஐடியா எனக்கு இல்ல. இல்ல, நீங்க சட்டமன்றத்துல பேசும்போது 19 பேசக்கூடாது. 3 துறை இருக்கிறது. என்னென்ன துறை? 3 துறை. என்ன ஊழல், என்ன எங்க வந்து அந்த ஊழல் நடந்தது, என்ன ஆதாரம் இருக்கிறது, அதை நீங்க வெளிப்படையா தெரிவிக்க. நீங்க இது வந்து நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது. மின்சாரத்துறை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. நிதிநிலை அறிக்கையும் சரி, மின்சாரத்துறையும் சரி, சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்படுகிறது. உங்களுக்கு ஆதாரம் இருந்ததுன்னா சட்டமன்றத்தில் வைங்க. 2 வெள்ளை அறிக்கையுமே சட்டமன்றத்தில் வைங்க, ஒரு விவாதத்தை நடத்துங்க. இங்க எல்லாம் ஊழல் நடந்திருக்கு, இங்க எல்லாம் லீக்கேஜ் நடந்திருக்கு. மரிய வில்சன் என்ன சொன்னாரு? இது கூட்டத்தோட தொடங்குறதுக்கு முன்பு திமுகவுடைய ஊழல் பட்டியலை வந்து நாம வெளியிடுவோம் சொன்னாங்க. என்ன வெளியிட்டாரு? அப்ப ஏன் 2 வெள்ளை அறிக்கை நீங்க சட்டமன்றத்தில் வைத்து வெளியிடலாம்? இன்னொன்னு நீங்களும் அந்த கேள்வியிலே பயணிக்கலாம். மரிய வில்சன் சொல்றாரு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஊழல் குறித்த பட்டியல் வெளியிடப்படும். இன்னும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவடையல. ஒருவேளை வரக்கூடிய நாட்கள் அது நடக்கலாம். இப்போ வரைக்கும் வெளியிடல. பாயிண்ட் 1, அது ஏன் வெளியிடல? முதலமைச்சர் இன்னைக்கு ஏன் ஒரு ஊழல் ஆவணம் இருந்தால் கூட அதை வெளியிடாம என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னு எச்சரிப்பதற்கான காரணம் என்ன வந்துச்சு முதலமைச்சருக்கு? இல்ல, அதுதான் ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியாக காப்பாற்றிக் கொண்டே வருவது அப்படிங்கிறது. என்னன்னா வந்து நான் முதலே சொன்னது மாதிரி சட்டமன்றத்தில் வந்து தாவேக்காங்கிறது வந்து ஒரு இவங்க ஊழல் சக்தி, அவங்க தீய சக்தின்னு சொல்லி இவர்கள் வெற்றி பெற்று வந்து விட்டார்கள். இது வந்து நீங்க வந்து ஒரு சமூக வலைத்தளத்திலோ ஒரு பொதுக்கூட்டத்திலோ தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கலாம். சட்டமன்றத்துக்கு வந்து நீங்க நீதிமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆதாரமும் ஆவணங்களும் மட்டும்தான் பேசும். அது இவங்க கையில இல்ல. முதலமைச்சருக்கு வந்து எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல தெரியல. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா அவர் வேற எந்த இப்ப ஆவணங்கள் இருக்குன்னு சொல்றாரு, ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு. இப்பயும் அதை வெளியிடாதற்கான நோக்கம் என்ன? நான் என்ன கேட்கிறேன்னா, முதலமைச்சருக்கு வேற ஏதாச்சும் ஐடியா இருக்குமா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, முதல்ல அவர்கிட்ட இருக்குதாங்கிறதே நமக்கு தெரியல. அவர் காட்டினாதானே. இப்ப ஒரு மேஜிக் மேன் கையில வச்சுக்கிட்டு என் கையில இது இருக்குன்னு சொன்னா அவர் புறாவா மாத்தணும், ஏதாவது ஒண்ணு மாத்தினாதானே நமக்கு தெரியும். அந்த பாயிண்ட் முதலமைச்சர் இல்ல. இன்னொரு விஷயத்த அவர் வந்து பேச மாட்டேங்கிறீங்கிறல்ல, அவர் வந்து இந்த பஞ்சு டைலாக்ல பேச சொல்லி கேட்கல. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து இருக்கிறது. 100 நாள்கள் 100க்கும் மேற்பட்ட கொலைகள், 300க்கும் மேற்பட்ட பாலியல் அந்த விவகாரங்கள் குறித்து எல்லாம் பேச கேட்கறாங்க. நீங்க வந்து கோவையில வந்து ஒரு மாணவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு, அதைத்தான் கேட்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பி கேட்கிறாருன்னா அதுக்கு பதில் பேசாம பஞ்சு டைலாக்கள் பேசுவதற்கான இடம் இது இல்லையே. சரி, ஓகே. ராஜசேகர், எல்லாரும் சொல்றது போல ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் இன்னைக்கு முதலமைச்சர் பேசிவிட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்றாரு. ஒருவேளை முதலமைச்சருக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய ஐடியாவே இல்லை அப்படின்னா தானே அந்த வார்த்தை வரணும். அப்ப அந்த எண்ணமே இல்லையா? ஊழல்வாதிகளை கைது செய்வதற்கோ அல்லது நடவடிக்கை எடுப்பதற்கான ஐடியா முதலமைச்சர் விஜய்கிட்ட இல்லையா? அப்படி அந்த ஐடியா இல்லாதவர் ஏன் தக்க காலத்தில் இதை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்றத்தில் இதற்கான ஆதாரங்களை பேச வேண்டிய சூழல் வந்து உருவாக்கப்படுமே ஆனால் அது வந்து இந்த ஆக்ஷன்ஸு டேக்கன் லீகலிங்கிறத வந்து கொஞ்சம் டிஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்குது. வென் யூ ஓப்பன் த கேஸ் இன் இது விச் இஸ் இம்யூன், சட்டமன்றம்ங்கிறது ஒரு இம்யூனான ஜோனுங்கும் பொழுது அங்கே நீங்கள் அதை பேசும்பொழுது அது பொது வெளியில் வந்துடுத்தது தான் அர்த்தம். அது வந்து ஆதாரங்களாக மாற்றப்படாது. இப்போ ஊழலே நடக்கலைன்னு இவங்க 2 பேரும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறதையும் நீங்களே கேளுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் இங்கே ஊழலே நடந்தது இல்லையா? அப்படி ஊழல் இல்லை, அது உங்கள் வேலை கிடையாது. முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு.
ஏன்னா அவர் தான் ஊழல் பட்டியல என் டேபிள் இருக்குங்கிறாரு. நான் அதை திறந்து காமிங்கன்னு தான் நான் கேட்டோம். கேளுங்க, நான் எதுக்கு ஊழல் இருக்குல்லன்னு எனக்கு சரி, வேலை. சரி. ஆமா, அது வந்து அவங்களுக்கு அதை பத்தின கவலை கிடையாது. ஏன்னா தமிழகத்துல ஊழல் நடந்துதான் நடக்கலையாங்கிறத பத்தி ஜீவா சகாப்தமுக்கோ இல்ல சகோதரருக்கோ அதை பத்தி கவலை கிடையாது. நம்ம அதை கவலை இல்ல, அதாவது எப்படி சொல்ல முடியும்? அது அவங்களோட வேலை கிடையாது. ஓகே, ரெண்டு பேரும் பத்திரிகையாளர். சொன்னா நிரூபிக்க வேண்டியது உங்க நீங்க கடமை. சரிங்க எங்களை சார். பார்த்துட்டு நீங்க குற்றச்சாட்டு அடுத்த கவலை ஆளுங்களை இல்லைன்னா போடாதீங்க என்ன அர்த்தம்? சரிங்க சார். எங்களுக்கு இந்த மண் இல்ல, மக்களை அந்த பத்தி வெளியிட அதிகமாவே வேண்டிய கவலை பொறுப்பு இருக்கு. உங்ககிட்ட அதுதான் இருக்குல்ல. நான் நீங்க வெளியிடலன்னு தான் ஜீவாவும் அங்கதான் சுகுணாவும் நானும் வரேன். கேட்கறாங்க. அதற்கான அதுக்கு நான் உங்களுக்கு ரீசன் கொடுத்தேன். இம்யூன் ஜோன் ஒன்று, ரெண்டாவது சட்டத்துல நடக்கக்கூடிய சட்ட ரீதியா நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை அது பாதிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுன்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். இல்ல அதுக்குன்னு ஒரு டைம் லைன் வச்சிருக்கலாம். மேபி சம் மோர் டேட்டாஸ் அண்ட் ஃபைல்ஸ் should be opened அதுக்கு முன்னாடி கேதர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் வெயிட் பண்ணலாம். சரி, ஒண்ணு. அப்போ ஆதாரங்களை இரண்டாவது, திரட்டுறதுக்கு முதலமைச்சர் காத்திருக்கார் அப்படின்னா அதை ஏன் இன்னைக்கு சட்டமன்றத்துல இருக்கிற பேசணும்? அப்ப ஆதாரமே எச்சரிக்கிறாரா? போதும், இருக்கிற ஆதாரமே போதும். இன்னும் நிறைய இருக்கு. அதுக்குன்னு நான் ஒரு டைம் லைன் வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் இல்ல, அவசரப்படுறீங்க ராஜசேகர் சார். நான் அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு நேரம் தரேன். அட்வைஸா நேரம் சொல்றாருன்னு தரேன். ஒரே ஒரு வச்சுக்கோங்களேன். குறுக்கீடு மட்டும். இப்ப எனக்கு ஏதாவது ஒரு தேவை, ஒரு பிரதிபலன் இருந்தா மட்டும்தான் நான் இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு 4 நாளைக்கு பிறகு செய்யலாம். அந்த பலன் நமக்கு கிடைக்கும்னு இன்டைரக்டா நான் யோசிச்சேன். அந்த பலன் வந்து முதலமைச்சர் அப்படி CM க்கு இல்ல. யோசிக்கிறாரா? See, இன்டைரக்டா வேற ஏதாச்சும் அந்த நமக்கு மாதிரி கிடைக்கும் அப்படின்னு அந்த யோசிக்கிறாரா? மாதிரி எந்த பேக் ஹேண்ட் பலனும் வந்து இன்றைய சிஎம்க்கு வந்து கிடையாது. இருக்கிற மாதிரியான எந்தவித அறிகுறியும் கிடையாது. இதெல்லாம் வாழ வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைங்கிறது ரொம்ப பட்டவர்தனமா எல்லாருக்கும் உணர்தலான ஒரு விஷயம். ரெண்டாவது, ஜூன் 23, ஜூன் 26 சுப்ரீம் கோர்ட்ல 2 வழக்குல வந்து தமிழக அரசாங்கம் வந்து வித்ட்ராவல் பண்ணாங்க. ஏற்கனவே திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது கொடுத்த பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணாங்க. என்ன 2 வழக்கு? ஒன்று வந்து டாஸ்மாக் கேஸ், இன்னொன்று வந்து KN நேரு மேல இடி ஃபைல் பண்ண சொல்லி ஒரு கேஸ், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி போட்டதுக்கு பண்ண மாட்டோன்னு தமிழக அரசாங்கம் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது ரெண்டுத்தையுமே வித்ட்ரா பண்ணாங்க. இது 2 பத்தியும் நீங்களே டிபேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த 2 வழக்குகளை பத்தியும். ஏன்னா இதுல எக்ஸ்டென்சிவா வித் எவிடன்ஸ் வந்து ஊழல்கள் நடைபெற்று இருக்கு அப்படிங்கிறதுக்கான எல்லா தரவுகளும் ஏற்கனவே பொதுவெளிகள்ல பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். இதுல இந்த இல்ல கவர்மெண்ட் ராஜசேகர் வந்த சார். பிறகு இல்ல ராஜசேகர் சார், நான் அந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய கேள்வி என்ன, நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களா ஊழல் ஃபைல வெளியிட? அதுக்கு தான் வரேன், அங்கதான் வரேன். ஆச்சு, நல்ல நேரம் பாக்குறீங்களாங்கிறது வந்து அது அந்த மாதிரி எடுத்துட்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. சரி, அவங்க அதுக்குன்னு ஒரு டைம் லைன் வைத்திருக்கலாம். இல்லை இன்னும் கூட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும், கேதர் பண்ணணும்னு வெயிட் பண்ணியிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த இடி கேசஸ் பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடி கேசஸ் வந்து நடந்ததுக்கான அத்தனை தரவுகளோ இல்லை நிறைய தரவுகள் வெளியிலையும் பேசியாச்சு. அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா இடியும் வந்து முறையிட்டு இருக்காங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு திமுக அரசாங்கம் போயிருந்தது. இப்போ அரசாங்கம் மாற்றின உடனே அதை வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க, டாஸ்மாக்ல ஃபெடரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான ஆக்ஷன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க, இந்த KN நேரு மேலே இருக்கிறத எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸை நாங்களும் ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமுமே வந்து அந்த 3 ஃபைல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இல்ல ராஜசேகர், நான் திருப்பி அதே இடத்துக்கே வரேன். வாழ்த்துக்கள், நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, பழைய கேஸ் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. தமிழ்நாடு முந்தைய அரசு என்ன மனு தாக்கல் செஞ்சாங்களோ அதை நீங்க ரிவோக் பண்றீங்க, அதெல்லாம் வாழ்த்துக்கள் தான். இப்ப ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? என்ன பிரதிபலன் எதிர்பார்க்கறீங்க? அதான் கேள்வி. செய்ய மாட்டாங்க, இல்ல இதனால ஏதாவது பலன் வரணும் அப்படிங்கிற எந்தவித கட் ஷாட்ஸே கிடையாது. அப்புறம் என்ன காரணம்? இல்ல சார் ராஜசேகர் சார், ஒரு திட்டத்தை நாங்க அமல்படுத்துறோம், இந்த எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், அதனால நாங்க ஒரு காலம் அவகாசத்தை எடுத்துக்கிறோங்க, ஒரு டேட்டாவை நாங்க கேதர் பண்றோங்க, எல்லாத்துக்கும் போய் சேரணும் நல்ல எண்ணத்துல அப்படின்னு. ஊழல் செஞ்சிருக்காங்க, ஃபைல் என் கையில இருக்கு, ஆவணம் இருக்கு, ஆதாரம் இருக்குன்னு சட்டமன்றத்துல பேசுறீங்க. அதை நாளைக்கே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கோ யாருக்கோ ஃபார்வர்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். நாளைக்குங்கிறது அடுத்த வாரம் நடக்கலாம். இல்லையே, ஓபன் பண்ண வச்சிராதீங்கன்றாரு. நாளைக்குங்கிறது அதுக்கு அடுத்துதான், அதுக்குன்னு சில காலம் வச்சிருக்கிறேன், அதை வந்து கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கறதையும் சொல்றாரு இல்லையா? அதையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லைனை தனியாவும் செகண்ட் லைனை தனியாவும் பார்க்க முடியாது. அப்ப இடைத்தேர்தல் வரைக்கும் அந்த ஃபைல் ஓபன் ஆகாது. போனா போது நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பேசணும்னு நினைச்சேன். பேசுங்க சார். எதுக்காக அந்த டைம்? ஊழல் செஞ்சவங்கள தண்டிக்கிறதுக்கு தண்டிக்க வேண்டியதானே? நாங்க அந்த ஊழலை வெளியிட்டோம்னா உங்களுக்கு இடைத்தேர்தலும் காலி ஆயிரும். நாங்க வாய்ப்பு தரோம், நீங்க இடைத்தேர்தலையாவது ஜெயிச்சுங்க. என்ன மாதிரியான மனநிலைங்க? ராஜசேகர் நிர்வாக செயல்பாடா, முதலமைச்சர் செயல்பாடா?
சினிமா டயலாக் ஹீரோவும் வில்லனும் உனக்கு ஒரு நாள் டைம் உனக்கு 10 நாள் டைம் சொல்ற மாதிரி இல்ல இல்ல. ரெண்டு பத்திரிகையாளரும் கவலையே பட வேண்டாம், அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும். ஒண்ணு அதுக்கப்புறம் எங்க ஆசைகள் இப்ப நிறைவேறும்? இவ்வளவு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க தமிழ்நாட்டுடைய ஆசை. அது நடக்கும். நடக்கும். அது நிச்சயமா நடக்கும். ஊழல் பண்ணினவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதோட முக்கியமா இன்னொரு பாயிண்ட் பேசணும். ஜீவசகாப்தம் பேசும்பொழுது நம்ம வந்து பின்னோக்கி நடக்கிறோம், பகுத்தறிவுறதே கிடையாது, 3வது குழந்தையை பெத்துக்க சொல்லி வந்து இன்ஸ்டிகேட் பண்றாங்க, இது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமானது. இதுல பகுத்தறிவுங்கிறது என்னங்க? இன்னைக்கு சூழலுக்கு கால ஏற்பத்துக்கு ஏற்ப என்ன சூழல் வேணுமோ அதை யோசிச்சு ஆய்ந்து முடிவெடுக்கிறது தான் பகுத்தறிவு. இப்ப இவங்களுக்கு தான் பகுத்தறிவு கிடையாது. 1970லயே நாங்க இதை பண்ணிட்டோம், 1980 60லயே நாங்க இதை பத்தி பேசிட்டோங்க பொழுது 1960 70 இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு irrelevant. சிபிஆர்னு ஒண்ணு இருக்கு, க்ரூட் பர்த் ரேஷியோ. இந்தியாவிலே தமிழகம் தான் கம்மி. இந்தியாவிலே இந்தியன் ஆவரேஜை விட 1.5 மடங்கு 2.5 மடங்கு கம்மியா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப 3வது குழந்தை பெற்றால் $30,000 வந்து ஃப்ரீ. இது எந்த நாட்டுல தெரியுமா? ஹங்கேரியில. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஜப்பான் சொல்ல முடியும், டைவான் சொல்ல முடியும், நார்வீஜியன் சொல்ல முடியும். என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இல்ல இருங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்ப சிபிஆர்னு ஒரு 1.2% தான் இருக்குன்னும் பொழுது இங்க வந்து குழந்தைகளை அதிகரிக்க வேண்டிய சூழல் இருக்கு. நான் எடுத்துக்கிறேன், நம்ம பேசலாம். திருஜீவா குறுக்கிட வரும் நீங்க. இல்ல அவர் மருத்துவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப காலத்தின் தேவை அதிக குழந்தைகள் நம்ம பெத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். காலத்தின் தேவையோ அரசியல் அழுத்தமோ மதவாதிகளுடைய கண்டிப்போ எதுவாக இருந்தாலும் இது மீண்டும் மீண்டும் பெண்ணை நோக்கி தான் அந்த அழுத்தம் வருது. அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு ஒரு பண்பட்ட நாகரிக சமுதாயத்துல இன்று பெண்கள் வந்து இந்த மதம் சாதி குடும்பம்ங்கிற அமைப்பை தாண்டி குழந்தை பெற்றுக்கொள்வது எங்கள் விருப்பங்கிற அளவுக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 20 ஆண்டுகளாக குழந்தை பெத்துக்கணுமா வேணாமாங்கிற அளவுக்கு கூட பெண்கள் திங்க் பண்ற இடத்துக்கு போயிருக்காங்க. திருமணம் வேணுமா வேணாமா இந்த லெவலுக்கும் பெண்கள் போறாங்க. இது வந்து ஒரு எத்தனை விழுக்காடுன்னு கேட்காதீங்க, இது ஒரு விழுக்காடு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் குழந்தை பெத்துக்கலையா, அப்ப நீ ஒரு தாய்மையை அடையலையா, இன்னும் பெண் குழந்தை பெத்துக்காம இப்படி இருக்கு, அப்பதானே நீ ஒரு முழுமையான பெண்ணாவ, இப்படி பிற்போக்குத்தனமா எத்தனையோ மத இலக்கியங்கள் புராணங்கள் சினிமாக்கள் எல்லா கருமமும் வந்துருச்சு, வந்து பெண்ணை போட்டு பாடா படுத்திருச்சு. இருங்க, இதெல்லாம் இருந்துதான் இன்னைக்கு பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா விடுவிச்சுட்டு வராங்க. ஒரு குழந்தை போதும், இல்ல நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் சமூக அரசியல ஈடுபடணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வருஷத்துக்கு பிள்ளையை பெற்றுக்கிட்டு இருக்க முடியாது. திருவிளையாடல் படத்திலேயே சிவாஜி 1960 70 இந்த பாவம் இவளுக்கு மாசம் பிள்ளைத்தாச்சி வேஷமான்னு ஒரு புராண படத்திலேயே ஒரு முற்போக்கா வந்துருச்சு. அதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ஒரு புராண படத்துல கூட குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரத்தை சிவாஜி பாடினார் திருவிளையாடல. அவர் சிவன் வேஷமா இருப்பார். அப்ப இந்த மத அடிப்படைவாதியிடம் இருந்து சாதி அடிப்படைவாதியிடம் இருந்து ஆணாதிக்கவாதியிடம் இருந்து இந்த குடும்ப அமைப்பிடம் இருந்து பெண்கள் இப்பதான் சிந்திக்கிறான். ஏன்னா இப்பதான் பெண்கள் படிக்கிறாங்க, பொருளாதாரம் வர்றாங்க. இந்த நிலையில இருங்க, ஒரு அரசியல் வந்து ஒரு 3வது குழந்தை பெத்துக்கோ நான் உனக்கு ஃப்ரீயா எல்லாத்தையும் தரேன். அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் 2வது குழந்தை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னது எந்த அரசு? அப்ப அவங்க திணிச்சாங்களா குழந்தை பெத்துக்கணும்னு? குடும்ப கட்டுப்பாடுங்கிறது இருங்க சார், நான் அரசு கொடுத்ததுல இருந்தே பேசுவோம். வரே ராஜசேகர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒரு ரேஞ்சாவது போயிருச்சு. 3 பேருங்கிறதுலாம் இப்ப வந்து இப்ப 3 பேர் பெத்துக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. யாரும் சமுதாயத்துல இப்ப யாராவது 3வது குழந்தை பண்ணாங்க, அரசுமே போய் திணிக்கல. நீங்க 3வது குழந்தை கட்டாயம் பெத்துக்கணும்னு சொல்லல, நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நாங்க 365 நாள் விடுமுறை தரம் தான் சொல்றாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுக்கு நாங்க சலுகை தரும் என்று சொல்வது ஒரு பிற்போக்குத்தனம் தான். சரி, அப்ப திமுகவும் அதே பிற்போக்குத்தனத்தை செஞ்சது. 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அரசு பெண் ஊழியர்களுக்கு விடுமுறை குடும்ப கட்டுப்பாடு லிமிட்ல வந்துச்சுலங்க. குடும்ப கட்டுப்பாடு கான்செப்ட்ல வந்து 2 குழந்தைங்கிறது வந்ததுனால ஒரு 2 குழந்தையோட நிப்பாட்டுறதுங்கிறது ஓகே. 3வது குழந்தை பெத்துக்கிறதுக்கு செய்வது இதை தயவுசெய்து திமுக பிரச்சனையால மாத்தாதீங்க. அது திமுக எந்த அரசுமே திணிக்கல, ஒரு வரைமுறை கொடுக்கறாங்க. நாங்க உங்களுக்கு ஒரு அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த சந்தேகம் அதிகம் வர்றதுக்கு காரணம் இவர்கள் இன்னைக்கு பேசுகின்ற அந்த கிறிஸ்தவ ஆதரவு அரசியல் மூலமா பாஜக இங்க வீரியமா வருது. குழந்தை அதிகம் பெத்துக்கோங்கிறது கத்தோலிக்க மதமும் சொல்லுது, இந்துத்துவமும் சொல்லுது. மதவாதிகள் எல்லாருமே பொம்பளைங்க வந்து ஹிட்லர்ல இருந்து அதான் பிள்ளை பெத்துக்கிறதா பொம்பளைங்க, சரி ஆக்கப்பூர்வமா சிந்திக்க பெண் தேவையில்லை என்பதுதான் எல்லா மதத்தினுடைய இதுவும். அதுலயும் குறிப்பா பாருங்க, நம்ம சபாநாயகர் ஏதோ ஒரு கத்தோலிக்க மாநாட்டுல போய்
இந்த மாதிரி கருக்கலைப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் அந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஐரோப்பாவிலும் கிறிஸ்தவ மதங்கள் இருக்கிற நாடுகளிலும் கூட பெண்கள் இன்னைக்கு வந்து கருக்கலைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பாவமா பார்த்தாங்க. ஆண்டவன் கொடுத்தது எப்படி தடுக்கிறதுன்னு. நம்ம மக்களுமே ஆண்டவன் கொடுத்துட்டு இருக்கான், ஆண்டவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தான் அதை இதா பார்த்தாங்க. சோ இப்படி ஒரு விஷயத்தையும் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நாங்க 3வது குழந்தைக்கும் நாங்க இது கொடுக்குறோம்னு சொல்வதெல்லாம் இது நான் சொல்றதை வந்து இப்ப பாக்குறதுக்கு என்னன்னா ஒரு குழந்தை பெத்துக்கிறேங்கிறாங்க, கவர்மெண்ட் தருது, இதை போய் இவ்வளவு எதிர்க்கிறீங்க. நான் எதிர்க்கலங்க. அது பின்புலத்துல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சந்தேகிக்கிறீங்க. நான் உங்க பாயிண்ட் புரிஞ்சுக்கிறேன். பெண் மீதுதான் இன்னைக்கு 14 வயசு இருக்க பெண் குழந்தை மீது வதிக்கப்படுகின்ற விஷயம் இதெல்லாம். இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 1000 பேருக்கு 18 குழந்தைகள் வந்து பிறக்குது. தமிழகத்தோட ஆவரேஜ் 11 தான். 2031 படி 3ல் ஒருத்தர் வயது முதிர்ந்தவரா இருப்பாரு, which who cannot be employed. வேலைக்கு செல்ல முடியாத நபரா இருப்பார். அந்த டேட்டா நமக்கு புரியுது. அந்த டேட்டா புரியுது. இல்ல அந்த டேட்டா புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா ஜீவா என்ன கேக்குறாருன்னா அரசு திணிக்கிறாங்க, இன்னமும் அதே பெண்களை சார்ந்துதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க. ஒண்ணு இருங்க சார், இருங்க நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இந்த பெண்மை தாய்மைங்கிற விஷயமே இந்த சமூகம், குடும்பம், அரசு எல்லாம் சேர்ந்து திணிக்கிற ஒரு விஷயம் தான். புரியுதுங்களா? சரி, 3வது குழந்தை பெற்று நம்ம டாபிக் மாறணும். இம்பார்ட்டன்டான டிஸ்கஷன்ங்கனால இப்ப 3வது குழந்தை பெற்றுக்கொண்டால் $5000 ஜப்பான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இல்ல புரிஞ்சுக்கிறேன். நீங்க முடிங்க. வந்து பிற்போக்குத்தனமா தான் இருக்காங்க. ஜப்பான் என்ன உலகத்துக்கு மாடலா? சரி, அப்ப நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க சார். ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க சார். அப்ப இந்த கல்ச்சரோ தமிழர்களோ இருக்காம போய்டுவாங்க சார். 2050 அந்த சூழ்நிலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு சார். அதுக்கு கூட்டம் அப்படியே குறுகிடும் சார். இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்காங்கன்றாங்க. 2031ல 3ல ஒரு பங்கு 60 வயசுக்கு மேல இருப்பாங்க. அவங்க அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க. 2051ல 60% ஆயிடுவாங்க சார். நேரா போகுது. இல்ல முடிச்சுக்கலாம் திருச்சி. அந்த இன்னொரு தருணத்துல பேசுறேன். காரி செல்வராஜ், இன்னைக்கு இந்த விவகாரத்துல முதலமைச்சர் இடைத்தேர்தலிலாவது சில விஷயங்கள் நடக்குதா அப்படின்றதுக்காக நான் பொறுத்து போறேன், இந்த ஃபைல்ஸை வெளியிடாம இருக்கிறேன், அதற்கான தேவையோ சூழலோ ஏற்படவில்லை அப்படின்னு பேசுறாரு. ஸ்டாலினை மனதில் வைத்து விஜய் இன்றும் பேசியிருக்கிறாரா? ஏன்னா இடைத்தேர்தலில் அவர் சார்ந்த ஒரு விஷயம்தான் பார்க்கப்படுது. ஸோ இடைத்தேர்தலாக அவங்களுக்கு நல்லது நடந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்ல வராரா? இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அந்த இடைத்தேர்தல் அம்சத்தை? இல்லை, இப்போ நீங்கள் முழுசாக சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நடந்த நிகழ்வையும் கோர்த்து பார்க்கிற பொழுது அவர் முதல்வர்கள் பேசியதில் நிறைய கேள்விகள், அதற்கான விடை தேட வேண்டிய இடத்துக்கு நம்மளை நகர்த்தியிருக்கிறாரோ என்று நான் பார்க்கிறேன். இடைத்தேர்தல் இன்றைக்கு மிக முக்கியமானது தாவேகாவுக்கு தான். இனிமேல் திமுக இடைத்தேர்தல்களில் தோல்வி அடைந்து வெற்றியடைங்கிறதெல்லாம் வேற. இன்றைக்கு வந்து அறுதி பெரும்பான்மை பெற வேண்டுமான்னு சொன்னால் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியடைந்து வருகிற பொழுது 108 ஒரு 6 கூடும். அந்த கூடுகிற பொழுது இன்னும் வலிமை கூடும். அதனால இடைத்தேர்தலை வந்து ரொம்ப வேகமாக நோக்கி இருப்பது தாவேகா அரசு. அவங்க தான் ரொம்ப நோக்கியிருக்காங்க தவிர மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் தேர்தல் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்கிற நிலையில் இருக்கிற பொழுது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. சரி, அப்போ இடைத்தேர்தலை எதிர்நோக்கி தான் தாவேகா இருக்கிறது. இது காரை செல்வராஜோடைய இந்த அரங்கத்தில் ஸ்டேட்மெண்ட். என்னுடைய கேள்வி, இடைத்தேர்தல் சமயத்தில் இந்த ஊழல் பட்டியலை வெளியிட்டு ஸ்கோர் செய்யலாம், அதற்காக காத்திருக்கிறாரோ? நிச்சயமாக அவரும் அரசியல் தானே பண்ணணும். கொடைநாடு எஸ்டேட் வழக்கு எப்பெல்லாம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்க கடந்த ஆட்சி காலத்துல? தேர்தல் சமயத்தில். வேங்கை வயல் பிரச்சனை எப்பெல்லாம் பேசுனீங்க? வேங்கை வயல் பிரச்சனை இது கூட ஊழலுங்க. இது கூட ஊழல். தனிப்பட்ட முறையில ஒரு அமைச்சர் மீதான குற்றச்சாட்டா இருக்கும், ஒரு நிர்வாகத்தின் மீதான குற்றச்சாட்டாக இருக்கும். ஊழல் என்பது இப்போ ஒரு முக்கியமான ஒன்றுதான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் ஒரு தனி மனிதன் சார்ந்ததாக கூட இருக்கலாம். இல்லை காரை செல்வராஜ் சார், கடந்த ஆட்சிகளை எல்லாம் குற்றம் சாட்டி பழி சுமத்தி தான் இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, குறிப்பா ஊழல் சார்ந்த பழிகள். இப்ப நீங்க மீண்டும் ஊழல் சார்ந்த ஆதாரங்கள் கிடைக்கும் போது அதன் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்காம இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்துவதோ அப்படின்றப்பதான் நீங்க அந்த பாதியிலிருந்து விலகுறீங்க. ஏற்கனவே நீங்க அதிமுக இருந்து விஜயபாஸ்கரை தாவேகாவிற்கு இழைத்த போதே ஊழலை சார்ந்து தாவேகா நகர்கிறதா அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இப்ப முதலமைச்சர் விஜயனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தாவேகா ஊழலை அளிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நகர்கிறதா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் எழுதல. அதைத்தான் கேட்கிறேன். அதுதான் நான் முதல் சுற்றிலே ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை சொன்னேன். ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பது தாவேகா அரசாங்கம், முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய நோக்கம்.
அதை நோக்கி தாவேக அரசாங்கம் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போ வெற்றியடையும், எப்பொழுது 100% அது நடக்கும், அதில் 5% இருக்கும், அதெல்லாம் இப்போ விவாதத்திற்கு உட்பட்டது. அதை நோக்கி அரசு நிர்வாகத்தை கொண்டு செல்வதில் எந்த மாற்று கருத்தாவது இருக்கிறதா? அதிலிருந்து ஏதாவது பின்னோக்கி போயிருக்கிறார்களா? இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? தங்களுடைய நோக்கம் என்பது தங்களுடைய அரசு நிர்வாகத்தில் நேர்மை இருக்க வேண்டும், லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாகம் இருக்க வேண்டும், டெண்டர்ல இருந்து 20 தங்களுடைய அரசு நேர்மை இருக்க வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது. அவங்க அதுல தெளிவா இருக்காங்க. தங்களுடைய அரசு நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல முதலமைச்சர் ரொம்ப தெளிவா இதுவே நேர்மை தவறிட்டாங்கன்ற, இதுவே நேர்மை தவறுறதா? உங்ககிட்ட உரிய ஆதாரம் இருந்து நான் வெளியிட மாட்டேன், வெளியிடுவேன். எப்போ இது எப்போ நீங்க சொல்றது சரியா வரும் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் ஒரு ஆண்டுக்கு அவர் வெளியிடாமலே வைத்திருந்தால் நீங்க சொல்லுகிற வாதத்திற்கு திறக்க வச்சிராதீங்க, ஓபன் பண்ண வச்சிராதீங்கன்றாரு. இதை தாண்டி என்ன சார் தேவைப்படுது? என்னுடைய முதல் சுற்றிலே இன்னொரு விஷயங்களை சொன்னேன். எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் 50 ஆண்டுகளை லிஸ்ட் போடுங்கன்னா ஒருத்தரையும் போட முடியல. இப்பொழுது கடந்த ஆட்சி காலத்தில் திமுக அதிமுக மேல போட்ட வழக்குகள், திமுக மீது போடப்பட்ட வழக்குகள், இப்பொழுது செந்தில் பாலாஜி, ஐ பெரியசாமி, KN நேரு மீது போட்டு நடந்து கொண்டிருக்கிற வழக்குகள், அந்த வழக்குகள் எல்லாம் நீர்த்து போகிற அளவிற்குத்தான் இன்றைக்கு ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆதாரம் இருக்கிறது என்னிடம், நிச்சயமாக வெளியிடுவேன். இன்னும் அதற்கான தேவைகள் இருக்கிறது. அந்த கோப்பை வெளியிடுவதற்கான காலம் எனக்கு இன்னும் தேவை இருக்கிறது. இதுக்கு மேல இன்னும், அதாவது அவங்க தப்பிக்கவே முடியாத அளவிற்கு நான் போக வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் இந்த 3 கோப்புகளை வைத்திருக்கிறேன். ஒரு எச்சரிக்கை மணியை கொடுத்திருக்கலாம், எடுத்துக்கூடாதா? ஓகே சுகுணா, காரி செல்வராஜுடைய வார்த்தையிலிருந்து இப்பதாங்க சொல்லியிருக்காரு, இன்னும் காலம் இருக்கு, நடவடிக்கை எடுப்போம், எடுக்க மாட்டோம் நாங்க எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. உறுதியான நடவடிக்கையா இருக்கணும், உறுதியான தண்டனை கிடைக்கணும் சம்பந்தப்பட்டவங்க, அதுக்காக இன்னும் கொஞ்சம் காத்திருக்காரு முதலமைச்சர். அப்படிதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லக்கூடிய எந்த வார்த்தையிலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றாரு, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? காரி செல்வராஜ் முதல் சுற்றுல அவர் பேசுனதுன்னு கேட்டேன், 2வது சுற்றுல பேசுறதுன்னு கேட்டேன். அவர் ஒரு பெயர் பட்டியல் சொல்றார். செந்தில் பாலாஜி, KN நேரு, ஐ பெரியசாமி, வைத்தியலிங்கம், விஜயபாஸ்கர் பேரே வரல, சொல்ல மாட்டார். இல்ல அது கீழே இருந்தது. ஊழல் ஒழிப்பு கட்சிக்கு எதுக்கு விஜயபாஸ்கர்கள்? ஒரே நிமிஷம், நீங்க சொன்ன லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருந்தது. நான் வாசிக்க ஆரம்பிச்சேன்னா அடுத்த கேள்வியை வச்ச உடனே அதை தொடர முடியாம, ஒருவேளை காரி செல்வராஜ் நினைச்சிருந்தா கூட முதல்ல அந்த 2 பேரை வாசிச்சு கூட அடுத்த பேரை வாசிச்சிருக்கலாம். ஒரே நிமிஷம், என்கிட்ட இருக்கிற ஆவணத்துல நான் மேல இருந்து கீழே தான் போக முடியும், கீழே இருந்து மேல அந்த டைம் லிமிட் தான், வேற ஒண்ணும் இல்ல. இல்லை, முதல்ல அடிப்படையில் இந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ தாவேக்கா 100 நாட்கள் ஆயிடுச்சு. இது மேலே சின்னதாக சில குற்றச்சாட்டுகள் இருக்குதான். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால கூட பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த ஆட்சி எடுத்தாலும் முதல் 100 நாளில் எந்த ஆட்சி மேலேயுமே உங்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டு பெரிய அளவில் இருந்தது கிடையாது. இதுக்கு ஒரு டைம் போனால் தான் நமக்கு தெரியும். ஒரு ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னா புதுசாக வந்து இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் வரப்பா இருப்பார், அப்படியே தான் இருப்பார். அதாவது கொஞ்ச நாள்ல மாமூல் போலீஸாக வர நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குறோம். ஊழல் என்பதை நம்ம வெறுமனே பணம் அப்படிங்கிறது மட்டுமே நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி அதுக்கு வேற வடிவங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கார் கொடுத்துருக்காங்களா எம்எல்ஏக்களுக்கு. அப்போ எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கா எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க, எங்களுக்கு கார் இல்லை கொடுத்துட்டீங்கன்னு. பெரியகுளம் எம்எல்ஏ வந்து சபரியங்கிறார், அவர் டாடா டிகார் அப்படின்னு ஒரு கார் வச்சிருக்காரு, அபிடோட்டில் இருக்குது. மொடக்குறிச்சி எம்எல்ஏ சண்முகன், அவர் அந்த காதல் தோல்வியை பத்தி அதெல்லாம் பேசினார். அவர்கிட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கு, அபிடோட்ல இருக்குது. அப்ப ஊழல்னா ஏதோ லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்ல, பொய் பேசி மக்களை ஏமாற்றுவது ஒரு ஊழல். ஃபேவரட்டிசம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அனதர் ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன் தான். இவர் வந்து விஜய் வந்ததுல வந்து முதல்ல ஒரு ஜோசியரை வந்து தனிச்செயலாளராக நியமித்தார். எதிர்ப்பு வந்தது, அப்ப பின்வாங்கினார். அதுக்கப்புறம் பாருங்க ஜனநாயகம் படத்தோட தயாரிப்பாளரை போடுறாரு. அதே மாதிரி வந்து இவங்க அவங்க பேர் என்ன, அர்ச்சனா கல்பாத்தி, அவங்க வந்து போடுறாரு. இப்ப இந்த ஃபேவரட்டிசம்ல நீங்க ஊழல்னு சொல்லுவீங்களா இல்லையா? இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க தேர்தலில் வந்து தாவேக்கா ஜெயிச்சது பிறகு நிறைய ஸ்டோரிஸ் வந்து நமக்கு இதில் வந்தது, ஜெர்னல்ஸில் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேக் நியூஸ் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது. இப்போ என்னன்னா தமிழ்நாட்டை தாண்டி வட இந்தியாக்கள் எப்படி ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா டுடேலையுமே ஒரு வீடியோ வந்தது, இப்போ விகடனில் கூட வந்தது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா வந்து இப்போ வந்து அது மட்டும் இல்லை, அந்த ஃபேக் நியூஸ் பரப்புறவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும்ப்பா, ஒரு ரீலுக்கு 75,000 ரூபா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸை பரப்புறதுக்கு, ஒரு ஃபேக் நேரட்டிவை செட் பண்றதுக்கு யார் பணம் செலவு செய்வது? அவங்களுடைய நோக்கம் என்ன? இது வந்து யாரும் தன்னிச்சையாலாம் பண்ணல, தாவேக்காவை பற்றி தான் நேர்மறையாக செய்திகள் பரப்பப்படுகிறது. அதில் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கான பொய்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதாவது என்னன்னா, ஜியோவில் வந்து ரீசார்ஜ் ₹1 ஏற்றிட்டா அந்த டவரெல்லாம் எடுத்து போயிருங்கன்னு சொல்லி அம்பானியை கண்ணுக்கு நேருக்கு நேராக பார்த்து தளபதி விஜய் சொன்னார் அப்படின்ற எக்கச்சக்கமான பொய்கள். அப்ப
இந்த பொய்களை ஃபேக் நியூஸை வந்து பரப்பக்கூடிய ஒரு நிறுவனம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவங்க இவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் செலவழிக்கிறாங்களே, அவங்களோட நோக்கம் என்ன? அப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்றாங்க, அப்போ அது எடுக்காம இருப்பாங்களா? அப்போ சுகுணா திவாகருடைய பேச்சுல இருந்து என்னால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, தாவேக்காவும் ஒரு ஊழல் செய்யக்கூடிய அரசு தான், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சுகுணா திவாகர் அப்படிதான் இருக்கு. அவங்களுடைய ஊழல் ஒழிப்புங்கிறது சந்தேகத்திற்கு இடமற்ற வகையில் இல்லை, நம்பகத்தன்மை. இப்போ இந்த அவருடைய முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டையா நான் அப்படிதான் பாக்குறேன். ஓபன் பண்ணா என்ன இது பாரதிய ஜனதா படம் ஓபன் பண்ணான்னு. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது உண்மை ஆணவத்தினுடைய உச்சம். அது நான் பேசினா வந்து இதாயிரும் அப்படின்னா, இவர் வந்து இது கன்னியாகுமரி போய் பேசினாருங்க. கன்னியாகுமரி ஒரு தொகுதி கூட தாவேக்கா ஜெயிக்கல. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டில் போய் பேசினார். பாளையங்கோட்டில் 9 மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் கும்பகோணம் தவிர தாவேக்கா தோத்துருச்சு. இப்படி பல இடங்களை சொல்லலாம். சரி, இப்ப பல பேர் இப்ப குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்திருக்காருன்னா, அண்ணா தோத்திருக்காரு, காமராஜர் தோத்திருக்காரு, ஜெயலலிதா தோற்றதுக்கு பிறகு 2 முறை 3 முறை அவங்க முதலமைச்சரெல்லாம் இருந்திருக்காங்க. ஆணவத்தின் உச்சத்தில் ஆடக்கூடாது. ஏதோ ஒரு பேசினா உடனே மற்ற கட்சிகள்லாம் தோத்துருவாங்க அப்படின்னு பேசுறதுலாம் சரியான ஒரு விஷயமே கிடையாது. இப்பதான் நீங்க முதல்ல ஒரு தடவை ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க 50 வருஷம் நீங்க தான் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க, எல்லாம் ஒன்றும் வரலாறுலாம் சொல்ல முடியாது. புரியுது, ஒருத்தர் தான் பார்க்க. அந்த பாயிண்ட் வந்து பேசலாம். ஏனென்ற கேள்வி ராஜசேகர் நிறைவா சுகுணா திவாகர் பேச்சிலிருந்து. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அடுத்து இந்த ஊழல்கள் மேலே டிவிகே கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீலூட் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து இதில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகிறோம், நாங்களும் தொட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் நாங்கள் விடுறதா இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீலூடு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து அதுக்கான ஆக்ஷன்ஸை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வித்ட்ரா ஆனது நீங்கள் அந்த ஆக்ஷன்ஸோட பட்டியலில் வச்சுக்கலாம். அதுக்கு when you let free hands அப்பதான் இன்வெஸ்டிகேஷன் வந்து அப்படியே இணையும் பொழுதும் கூட இவங்க மேல இருக்கக்கூடிய எந்த வழக்குகள்லையும் நாங்க தலையிடவும் மாட்டோம். அதுக்கு அவங்களுக்கான சட்ட the course of law should take in the actions அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். எதிர்க்கட்சிகளுடைய ஃபைலே ஓபன் பண்ண வச்சிராதீங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. தான் கட்சியில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஃபைலே ஓபன் பண்ண விட்டுருவாரு அப்படி சொல்றீங்களா? அப்படிதான் சொல்றாரு. இவர் தான் அதை இன்னும் ஓபன் பண்ணலன்னு சொன்னாரே தவிர இந்த ஃபைல் ஏற்கனவே புட்டப் பண்றது வந்து டிபார்ட்மெண்ட்ஸோடைய கடமை தான் அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா டிபார்ட்மெண்ட் அவருடைய அதிகாரத்திற்கு கீழே தான் இருக்குன்றதும் தெரியும். முன்னாடியே அவருடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னும் பொழுது ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் நீங்க சொல்லக்கூடிய வழக்குகள் வந்து ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறது இல்லையா? இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல இருந்து அதெல்லாம் வந்து இப்போ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சில வழக்குகள் நீங்க சொல்லக்கூடிய நபர்கள். ஆனா இப்போ இவங்க பேசுறது வந்து புதிய வழக்குகளை பத்தி பேசியிருக்கிறாங்க. புதுசா கடந்த 5 ஆண்டுகள்ல வந்த வழக்குகளை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. நீங்க சொல்றது ஏற்கனவே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, இட்ஸ் இந்த கோர்ட் ஆஃப் லா, கோர்ட்ல இருக்குன்னும் பொழுது அங்க ட்ரையல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழக்குல ட்ரையல் போயிட்டு இருக்கு. ஸோ அது தனியாக போயிட்டு இருக்கும். அதுல வந்து முதல்வரே நினைச்சாலும் கோர்ட்ல போய் தலையிட முடியாது. அதையும் உங்களுடைய ஊழலுக்கு எதிராக முதலமைச்சர் விஜயனுடைய நிலைப்பாடும் பேச்சும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் மாறாது. ஊழலுக்கு எதிரானவர் தான் விஜய் அப்படின்றதுல உறுதியா சொல்றாரு. நானும் உறுதியா இருக்கிறேன், இங்க இருக்கிறவங்களும் இதுல உறுதியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா do not normalize ஊழல். இது வந்து நார்மல் தான், 100 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்கள ஊழல் பண்ண ஏன் அவங்கள ஊழல் பண்ண சொல்லி தள்ளுறீங்க? தள்ளாதீங்க. நீங்க செய்யறதுதான் சொல்றாங்க, விமர்சிக்கிறாங்க. Don't give them leverage-ங்கற ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஊழலை எதிர்த்து ஒரு ஆட்சி நிக்குதுன்னும் பொழுது நம்ம எல்லாருமே நிப்போம் கூட, ஊழலை எதிர்ப்போம், எல்லாருமே சேர்ந்து எதிர்ப்போம். கடந்த ஆட்சியில நடந்த ஊழலை எதிர்ப்போம். இந்த இடத்துல ஊழலுக்குன்னு ஒரு சின்ன ஊ வந்தா கூட சத்தம் போட்டு அதை வந்து வெளிப்படுத்துவோம். அது ஊர்ல ஊன்னுட்டு இருக்கு, ஊன் வந்தா கூட எதிர்ப்போக்குறாங்க. பிஜேபியில சேர சொன்னா எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். மணிஷ் சிசோடியால இருந்து செந்தில் பாலாஜி வரையும் அவ்வளவுதான் மேட்ரு. பிஜேபியில சேர்றதுக்கு போல விஜயபாஸ்கர் இங்க தாவைக்கால சேர்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு போல அவர் இங்க சேர்ந்திருக்கிறாரு. அதனால ஊழலுக்கு எதிரானவங்க நீங்க எல்லாருமே தொடங்கும் போது ஊழலுக்கு எதிராக ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு. எங்கெங்க நடந்துகிட்டு இருக்கு? குதிரை பேரம் நடக்குது. இந்த இடைத்தேர்தல யாரால வருது? யாரும் இறந்து போயிட்டாங்களா? யாருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சா? எதுக்கா இடைத்தேர்தல் வருது? விருப்பப்பட்டு சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததால வந்துச்சு. நகைப்பு வருது. இந்த விருப்பப்பட்டுன்னு சொல்லும் போதே உங்களால ஒரு நகைப்பு இல்ல நான் உண்மையா சொல்றேன். விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணாங்க. 15 நாள்ல விருப்பப்பட்டுட்டாங்க. 15 நாளைக்கு முன்னாடி விஜய் அடிச்சவங்க என்னங்க நீங்க பாக்குற மக்களுக்கு உண்மை தெரியாதா? எஸ்ஐக்கு சுப்பையா எல்லாம் மாதிரி போன்றவர்கள்லாம் விருப்பப்பட்டு மக்கள் சேவை செய்யறதுக்காக விஜயபாஸ்கர்லாம் உடனே வந்திருக்காங்க. ஏன் மக்கள் சேவையை இரட்டை சின்னத்துல இருந்து ஜெயிச்சே செய்யலாமே? அப்படி எதுவும் சட்டத்துல இருக்காங்களே?
நிறைவா எடுத்து தோத்தவங்களும் ஜீவா, நிறைவா வந்தாங்களே எடுத்துக்க. சார், ரெண்டு கஷ்டம். முன்னாடியே தோத்தவங்களும் வந்தாங்களே சரி, சார், ஏன் சரி. வந்தாங்க? இல்ல, அதான் யாரையும் அவங்க ஏன் விரும்பல. வந்தாங்க? சரி, ஓகே. அப்ப ஊழல் இல்ல ஊழல்ங்கிறது குதிரை பேரத்துல இருந்து பழனி கோயில இருந்து எல்லாத்துலயும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க திருப்பி திருப்பி இந்த 100 நாள்ல ஊழல் ஒளிஞ்சிருச்சுன்னு பதிவு செய்யறது இருக்குல்ல, இந்த ஒரு இந்த மாயை தான் உண்டாக்குறாங்க அப்படின்றீங்க. அந்த நரேட்டிவ் தான் நீங்க செஞ்சுக்கிட்டு சரி, இருக்கீங்க. ஓகே. நிறைவா ஊழல் எடுத்துக்கிட்டேன். அடுத்த நாள் நிறைவா இந்த எடுத்துக்கிட்டேன் குதிரை ஜீவா. பேரம் நடந்துகிட்டு இருக்கு. சரி. குதிரை பேரம் என்னதுங்க? சரி, நிறைவா எடுத்துக்கிட்டேன் ஜீவா. காரை செல்வராஜ் நிறைவா. இதில் கடந்த 21-26 உயர்நீதிமன்றத்தில் 9 முன்னாள் ஏடிஎம்கே அமைச்சர்கள் மீது ஈடி வழக்கு பதிய புதிய மனுக்கள் சப்மிட் பண்ணப்பட்டது. அது நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, இது அரசியல் நோக்கம் கொண்டது என நீதிமன்றம் கூறி அதை தள்ளுபடி பண்ணிச்சு. இப்போ ஆதவ அர்ஜுனா 20-25% கமிஷன் போச்சு கடந்த ஆட்சி காலத்தில். இப்போ அதை நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒவ்வொரு ஊழலுக்கும் நாங்கள் வெள்ளை அறிக்கை பொதுப்பணித்துறை சம்பந்தமாக நாங்கள் வெளியிட போகிறோம் என்கிற அறிக்கை கொடுத்திருப்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். வெள்ளை அறிக்கை அது நீங்கள் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் நிதிநிலை அறிக்கைக்கு முன்னால் ஒன்று கொடுத்தீங்களே, வெள்ளை அறிக்கைன்னு கொடுத்தா அந்த மாதிரி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அதில் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர்றதுங்கன்னா, இந்த மரிய வில்சன் அவர்கள் அந்த வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாரு பாருங்க, அது நான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகக்கூடிய ஆள். கடந்த ஆட்சி காலத்தினுடைய காப்பி பேஸ்ட் தான். அதில் ஒன்றும் பெரிய மாற்றங்களை கொடுக்காம ஒரு பெரிய வெள்ளை அறிக்கைன்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லக்காரி செல்வராஜ் சார், இப்போ திரு ஜீவாவோ திரு சுகுணா திவாகரோ ஒரு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்து ஊழலை ஒழிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சொல்றது சரி. ஊழல் ஒழிக்கப்படுமா அப்படின்னு மதிமுக தாவேக்காவோடு நெருங்கி இருக்கிறாங்க. ஒழிக்கப்படுமான்றதான் என் கேள்வி. ஒழிக்கப்படுமா, அதுக்கான சமிக்கை இருக்கா, அந்த நடவடிக்கை முதலமைச்சர் எடுப்பார் அப்படி நிச்சயமா சொல்றேன். நான் எதுக்கு இந்த நீதிமன்றத்தை சொன்னேன், இந்த மாதிரியான ஒரு நிலை கூட ஏற்பட்டு விடாமல் அவர் கையில் இருக்கிற இந்த 3 கோப்புகள் முழுமையான ஆதாரங்களோடு இது அரசியல் நோக்கம் கொண்டது என்கிற நிலைக்கு நீதிமன்றம் கூறிவிடாமல், குற்றவாளிகள் ஊழல் செய்தவர்கள் முதன்முறை அந்த 3 கோப்புகள் இருக்கிற 3 அமைச்சர் ஓட்டையில கூட யாரும் தப்பிச்சிடக்கூடாது முதலமைச்சர் தெளிவா நிலைக்கு நகர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த 3வது குழந்தை மட்டும் ஒரே ஒரு நிமிஷத்துல மட்டும் என்னோட கருத்து ரொம்ப சுருக்கமா, இந்த 1970 குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்திய அளவில் வந்தாலும் கூட 1930 தமிழ்நாடு இதுக்கான குரலை ஒழிச்சிருச்சு. குடும்ப கட்டுப்பாட்டை தாண்டி கற்பாட்சின்னு சொல்லி பெரியார் எழுதினார். இப்போ புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காதலுக்கு ஒளி வைத்து கருப்பாதி சாத்த கதவொன்று கண்டறிவும் இதரென்ன குற்றம். இப்போ இந்த குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்வது, குறிப்பாக சவுத் இந்தியாவில் சந்திரபாபு நாயுடு ஆரம்பிச்சதுக்கு காரணம் இவர் ராஜசேகர் சொன்னது மாதிரி அந்த இளைஞர்கள் எண்ணிக்கை குறைவதில்லை. வட மாநிலங்கள் அதிகமாயிருச்சு, நமக்கு இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனை எல்லாம் இருக்குது. நானும் சுட்டி காட்டினேன். அது என்னன்னா அவங்கள நம்ம குறைக்க சொல்லணுமே தவிர நம்ம கூட்டக்கூடாது. நிறைவா வாங்கிக்கிறேன், அவருக்கான நேரத்தை நான் முடிச்சுக்கிறேன், முடிக்க முடியும். இன்னொன்று அந்த ரேஷியோ அவ்வளவுக்கு இப்போ நீங்கள் ஹங்கேரி சீனாவில் அந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறது உண்மைதான். இளைஞரோட எண்ணிக்கை குறையுங்கிறது நமக்கு மனித வளம் அந்த அளவுக்கு கவலைப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் இளைஞரோட எண்ணிக்கைலாம் குறையல. இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்சி ஓட்டில் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.4 கோடி ஓட்டுகளோ ஏதோ இருக்குது இளைஞரோட ஓட்டு. சரி, அது ஒரு பக்கம். சரி, இன்னொன்று இப்போ இந்த சட்டமன்றத்தில் பேசுகிற 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டுமே நான் அதை நிறைவு பண்ணுறேன். இதே விஜய் சட்டமன்றத்தில் பேசுகிறப்ப என்ன சொன்னான்னா, 2017 பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு சொல்றாரு, 2017 பிறகு நிர்வாகத்தில் பெரிய பெரிய ஓட்டைகள் விழுந்து விட்டது. இந்த 2017 பிறகு ஆட்சியில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, செங்கோட்டையன் இருந்தார், கடம்பூர் ராஜ் இருந்தார், சம்பத் இருந்தார், கூப்பா கிருஷ்ணன் இருந்தார். இவங்க எல்லாருமே இப்ப தாவேக்காவோட இருக்கிறார். சரி, 2வது முந்தானத்து இவர் ஓஎஸ் மணியனே கேள்வி கேட்கிறார், நீங்க விஜயபாஸ்கரை கூப்பிட்டு நீங்க எப்படி ஊழல் ஒழிப்பு கட்சி அப்படின்னு சொல்றப்ப புசியானது என்ன சொல்றாருன்னா, அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறார். இதுதான் எல்லாருமே சொல்றாங்க. அதையே தான் இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறப்ப இப்ப இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி ஊழலுக்கு வெவ்வேறு விதமான வடிவங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க கலைந்து நீங்க கண்டிப்பா ஊழலை ஒழிப்பதுங்கிறத எல்லாருமே வரவேற்கத்தக்கது. சந்தேகத்துக்கு இடமற்ற வகையில ஒரு நம்பகத்தன்மையோட நிரூபிச்சீங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஒரே வரியில முடிக்க நான் முடிச்சுக்கிறேன். ஒரே சொன்னதுல ரொம்ப தவறான ஒரு கருத்து தெலுங்கானால ஆந்திரால இந்த மாதிரி பண்றது யூத் பாப்புலேஷன் டீலிமிட்டேஷனுக்காக அது கிடையாது. தமிழ்நாடு அதை விட மோசமான நிலைமையில இருக்கு. பை 2036 இங்க 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் 1/3 வயது முதிர்ந்தவர். காரணமே வேற அப்படின்னு ராஜசேகர் சொல்றாரு. காரணமே வேற. இத நீங்க பட்ஜெட்லயே ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போதே சொல்லியிருந்தாரு, பை 2050 நம்ம 50% வயது முதிர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. நம்ம அதை நோக்கி சில ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குன்னு. சரி, ஓகே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.